சார் ரிஷபத்து இதனால வரைக்கும் 2ல இருந்து குரு இப்போ 3க்கு போறாரு. அது உச்ச குருவா போறாரு. எப்படி இருக்க போகுது? அருமையா இருக்குங்க அந்த குரு பயிற்சி. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷபராசிக்கு கண்ணை மூடிட்டு சனி பகவான் அருள் புரிவார். ரிஷபராசிக்காரர்கள் இயற்கையாவே கைராசிக்காரர்கள். இந்த ரிஷபராசியில திருமணம் நடக்காம திருமணத்துக்காக ஏங்கிட்டு இருப்பாங்களா? இப்ப 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுல திருமணம் நடக்குமா? நல்லா இருக்குங்க. குழந்தையை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க இந்த வருஷம் குழந்தை கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். இவ்வளவும் சொல்லிட்டோம். ஐயா உங்களுக்கான பரிகார ஸ்தலம் சுவாமி சொல்ல சார். ஐயா ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க சார். ரிஷபத்துக்கு இதனால வரைக்கும் 2ல இருந்து குரு இப்போ 3க்கு போறாரு. அது உச்ச குருவா போறாரு. எப்படி இருக்க போகுது இந்த வருஷம் ரிஷபத்துக்கு? அருமையா இருக்குங்க அந்த குரு பயிற்சி. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 அடுத்து 9 பாகிஸ்தானத்தை பார்த்துரு, அடுத்து 11 லாபஸ்தானத்தையும் பார்க்கறேன். அடடடடட 7 9 11 7னாலே ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா நம்ம யாரை பார்க்க போறோமோ அவர் நம்மளை தேடி வருவார். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாமே பார்ட்னர், கஸ்டமர். ரிஷபராசிக்காரங்க என்ன தொழில் செய்யறாங்களோ, என்ன வேணாலும் தொழில் செய்யட்டும். ரிஷபராசி கால புருஷனுக்கு 2ஆம் இடமான அவர்களுக்கு கஸ்டமர் வேணும் இல்லைங்க. கஸ்டமர் குமியும். 7 குரு பார்க்கிறார். அதுவும் புஷ்கர நவாம்ச குரு பார்வை. என்ன வேணும் அப்படிங்கிற அந்த தெளிவான குரு பார்வையோட அழகா பார்க்கிறார். அது ஒரு பெரிய விஷயம். அது 7ஆம் இடம்ங்கிறது இந்த நிறைய பேர் ரிஷபராசிக்காரர்களினுடைய மனைவி இருப்பாங்க. 7ஆம் இடம்னா ரிஷபத்துக்கு 7 மனைவியா இல்லையா? இந்த வருஷம் நீங்க நகை திருப்பி தரீங்களா இல்லையா? இவர் தெரியாம வாக்குறுதி கொடுத்துருவாரு. இந்த வருஷம் எப்படியா தெரியும், இந்த வாக்குறுதிகள் நிறைவேறும். மனைவியினுடைய நகைகள் திருப்பி தரப்படும். அதே மாதிரி கணவர் ரிஷபராசியா இருந்தா மனைவிக்கு திருப்பி தந்துடுவார். மனைவி ரிஷபராசி, அவருக்கு 7ஆம் இடம் செவ்வாயா இல்லையா, விருச்சகம். அப்போ ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், மண் மனை யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அருமையான இடங்க. 7 பார்க்கறது 7. அடுத்தது 11. 11னா என்னன்னு கேட்டீங்கன்னா லாபம். மனுஷனே ஒரு லாப நோக்கத்தோட தான் எல்லாரும் பயணிக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் இதனால நமக்கு என்ன லாபம், இதனால என்ன வெற்றி, இதனால என்ன பிரயோஜனம். அப்ப ஒரு சுப பிரயோஜனம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 11ஆம் இடத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும். சில பேருக்கு பாருங்க, தம்பி இருப்பான், தம்பிக்கு பொண்ணு கிடைச்சிடும், அண்ணனுக்கு பொண்ணு கிடைக்காது. எங்க அண்ணனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி, அப்பதான் எனக்கு கேட்டு கிளியர் ஆகும், சிக்னல் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அண்ணனாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அண்ணன் அக்காவுக்கு திருமணம் தடையா இருந்தா நடந்துடும். 11ஆம் இடம் அதுவும் ஒரு பெரிய விஷயம். 11ஆம் இடம்ங்கிறது ஒரு பயம். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 9 பாகிஸ்தானத்தை, அதுவும் மகரமா 9ஆம் இடம் வர்றது இந்த ரிஷபராசிக்கு. அதனாலதான் சொல்லுவாங்க, ரிஷபராசிக்கு கண்ணை மூடிட்டு சனி பகவான் அருள் புரிவார். இப்ப இவங்களுக்கு பாருங்க பெரிய யோகம். யோக காரகன் 11ல சனி பகவான். இப்போ யோகத்தை தரக்கூடிய 11ஆம் அதிபதி பார்வை. அப்போ இவர்களுடைய உழைப்பு அனுபவித்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமாக மாறும். இந்த வருஷம் மாதிரி எனக்கு ஒரு வருஷம் இன்னொரு வருஷம் கிடைக்காதாங்க அப்படின்னு நினைச்சு பார்ப்பாங்க. 11ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது லாபம் நன்றாக இருக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது மிகச்சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு தந்தையின் மீது பற்று அதிகம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம்ங்கிறது, ஏன்னா பாக்கியஸ்தானம், அவர் தான் யோகாதிபதி. ரிஷபராசிக்காரங்க ஜெயிச்சவங்களை பூரா கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, சனி மாதிரி எங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு யாருமே இல்லைங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த சனி பகவான் என்று சொல்லக்கூடிய பாக்யாதிபதி மிகச் சிறப்பான பலன்களை அள்ளித்தர காத்திருக்கிறது 11ஆம் இடத்தில். அந்த டிரான்சிட் சனியை இந்த டிரான்சிட் குரு பார்க்கும்போது மிகப்பெரிய வெற்றிகளை தருவார்கள். அதுலயும் திடீர் அதிர்ஷ்டம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு பேர் ராஜயோகம்னு பேர், விபரீத ராஜயோகம்னு பேர். அந்த விபரீத ராஜயோகம் ஜாதகத்தில் பிறந்த காலத்தில் இருந்தால் இந்த குரு பார்வை இவர்களை மாபெரும் வெற்றியாளன் ஆக்கி விட்டு போயிடும். இதுலயும் பாருங்க, இப்ப இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியே எலெக்ஷன் வருது. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இப்ப நிறைய பேர் இருப்பாங்க பாருங்க. ரிஷபராசியில நிறைய பேர் போட்டி போடுறவங்க, ரிஷபராசியில நிறைய பேர் எலெக்ஷன்ல நிக்கிறவங்க, ரிஷபராசியில நிறைய பேர் அவர்களுக்காக வேலை செய்பவர்கள். அவங்க கூட இருந்தாலே வெற்றி கிடைக்கும். இப்ப நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறீங்க, நான் ஒரு ரிஷபராசி, உங்க பின்னாடி நான் வர்றேன், என்னோட அந்த பலம் அந்த வெற்றியை கொடுத்துரும். இது மாதிரி நிறைய பேருக்கு அந்த ரிஷபராசிக்காரர்கள் இயற்கையாவே கைராசிக்காரங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 2 இல்லையா, ஒரு 50 ரூபா இருந்தா கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போனாலே இவர்கள் நல்லதா இருக்கும். ரோட்ல காய்கறி விற்கிறவன், பூக்காரமா ரிஷபராசிக்காரன் வீட்டுல இருக்கான்னு வைங்களேன், எப்ப இங்க வாப்பா, முதல் போனி வண்ணப்பா அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கைராசிக்காரர்களாக இருந்தவர்கள் கை கும்பிடும் அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியாளர்களாக. இந்த குரு பயிற்சி
சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். ஓகேங்க, நீங்க சொல்றீங்க, கீழே பொதுவா கேட்பாங்களா எப்படி நான் நம்புறது, நீங்க சொல்றது எப்படி நான் நம்புறதுன்னு கேட்பாங்க. நியாயமான கேள்வி. எப்படி நம்பணும் அவங்க? இதுக்கு முன்னாடி ஏதாவது நிகழ்வு நடந்திருக்குமா? ஆமா, கண்டிப்பா. இப்ப பாருங்க, அவங்க நம்புறது எப்படிங்கிற கேள்வி உண்மையாவே அற்புதமான கேள்வி. இந்த ரிஷபத்துக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாருல்ல. ஆமா. இப்ப 24 வயசுக்காரன் காணுவீங்க, ஒரு 24 வயது பையன் 12 வயசுக்கு முன்னாடி 12 வயசுல நல்ல ஸ்கோர் பண்ணியிருப்பான், நல்லா படிச்சிருப்பான். 8வது படிக்கும்போது நல்லா படிச்சிருக்கலாம், அல்லது சில பேர் 7th படிக்கும்போது நல்லா படிச்சிருப்பான். சில பேருக்கு பாருங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி நிகழ்ந்த நிகழ்வுகளை நோட் பண்ணி பார்க்க சொல்லுங்க. குரு உச்சமா இருக்கும்போது என்னெல்லாம் நடந்ததுன்னு செக் பண்ணி பார்த்தா இது எல்லாமே நடந்திருக்கும். ஒருத்தர் கட்சியில சேர்ந்திருப்பாரு, ஒருத்தர் ஸ்கூல்ல சேர்ந்திருப்பாரு, ஒருத்தர் பிரின்சிபல் ஆயிருப்பாரு. 12 வருஷம் ஆச்சுங்க இந்த கம்பெனிக்கு போய் அந்த ஃபிக்ஸ் ஆயிடுறாங்கன்னு சொல்றாங்களே, என்னன்னு தெரியலங்க. அவங்கெல்லாம் இதுல போய் எனக்கெல்லாம் வேற இன்னும் யோசிக்கிறது இல்லைங்க. இந்த இடத்துல நான் நின்றுவேன், எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. ஒரு காலேஜில் பிரின்சிபல் ஆகிறது, ஒரு ஸ்கூல்ல ஹெச்எம் ஆகிறது, அந்த இடம் இவர்களை வசீகரித்து வைத்துக் கொள்ளும். அதனால இந்த குரு ராஜகுரு என்று சொல்லக்கூடிய ராணி வீட்டில் இருக்கார். அதாவது சந்திரன் ராணி வீடு, சிம்மம் ராஜா வீடு. அப்போ ராணி வீட்டில் இதுக்கு ரெண்டு வீட்டுக்கு தான் அரண்மனை வீடுகள்னு பேர். இந்த அரண்மனை வீட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த குரு பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் குரு பார்வை கோடி புண்ணியம்பாங்க. இதை எப்ப தெரியுமா அவங்களுக்கு தெரியும்? இந்த 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு வைங்களேன், ஏதோ ஒரு கிரகம், செவ்வாய் இருக்கு, வீடு உறுதி. 9ஆம் இடத்துல ஒரு சனி பகவான் இருக்கு, ஏதாவது ஒரு தொழிலுக்காக ஏங்கி கொண்டிருக்காங்க, ரொம்ப காலமா நம்ம சொந்தமா செய்யணுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. 11ஆம் இடம், ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட்டை பேங்க்ல டெபாசிட் பண்ணணுங்க, எனக்கு ஒரு ஆசை, ரொம்ப நாளா ஒரு எஃப்டி போடணும்னு ஒரு ஆசை, ஒரு அமௌண்ட் இருக்கணும், அதெல்லாம் இவங்களுக்கு நிறைவேறு. நல்ல விஷயங்க, அருமையான. அதுவும் 3ஆம் இடத்துல இருந்து உச்சஸ்தானத்துல இருந்து 7, 9, 11 அருமையா இருக்கு. நிச்சயமா நிச்சயமாங்க. இந்த ரிஷபராசியில திருமணம் நடக்காம திருமணத்துக்காக ஏங்கிட்டு இருப்பாங்களா? இப்ப 7ஆம் இடத்தை குரு பாக்குதுல, திருமணம் நடக்குமா? கண்டிப்பா 2 திருமணமும் நடக்கும். அதாவது 2 திருமணம்னா 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முதல் திருமணத்திற்காக இயங்கக்கூடியவர்களுக்கும் நடக்கும். 11 பாக்குறாரு, 2வது திருமணத்திற்கு காரக கிரகமாக இருக்கக்கூடிய 11ஆம் இடத்தையும் பாக்குது. ஐயா, முதல் திருமணம் ஒரு ஃபெயிலியர், அதுவும் நடந்துடும். அடுத்து திருமணத்துக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயம் பாக்கியங்கள், குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். நல்லா இருக்குங்க. குழந்தையை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க இந்த வருஷம் குழந்தை கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். இப்ப நீங்க கேட்கிற மாதிரி ஒரு வயசான பெரியவர்கள் இருக்காங்க. ஆமா, நான் கேட்பேன், எப்பவுமே கேட்பேன். ரிஷபத்துல 60 வயசுக்கு மேல இருக்கவங்க நம்ம நிகழ்ச்சியை பார்ப்பாங்க, அவர்களுக்கு அப்புறம் இருக்கும், ஏன்னா உடல் சௌகரியம் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஆமா ஐயா, உண்மையாவே ரிஷபராசிக்காரர்கள் ஒழுக்க சீலர்கள், குவாலிட்டியா இருப்பாங்க. அவங்க தங்களுடைய கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்கள். அவர்களுக்கு உடல் ரீதியான எந்த தொந்தரவு இருந்தாலும் சரியாயிடும். அதுலயும் குறிப்பா இந்த கால்வலி பிரச்சனைகள், ஏன்னா மீனம்ங்கிற 12 பாக்குறதுனால, 12 தான் மீனாம் இடம், காலபுருஷனுக்கு மீனமா இருக்கிறதுனால அது சரியாயிடும். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீரண பிரச்சனைகள், எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு ஜீரணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் தான் இருக்கும், அதுவும் சரியாயிடும். நல்லா இருக்கும். ரிஷபராசி குழந்தைகள் வீட்டுல இருப்பாங்க, ஆமா, அவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் படிப்பு? உண்மையாவே ரிஷபராசிகள் குழந்தைகள் இருக்கவங்க பேசும்போது அழகு இருக்கும், அற்புதமா இருக்கும், கேட்கறத கேட்டுட்டே இருக்கலாம். சிலர் இப்ப பாத்தீங்கன்னா +2 முடிச்சிருப்பாங்க, நான் என்ன படிக்கலாம், அடுத்து என்ன போலாம், கரெக்டான சாய்ஸ் எடுப்பாங்க. இன்னைக்கு கல்வி விஸ்தாரமா இருக்கு. ஆமா, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஆமா, நம்ம முதல்ல இரும்பு தொழில் செய்வார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப இரும்புல என்னங்கிறான், இரும்புல நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இல்ல என்ன விவரமா கேட்கறான். அதனால இந்த ரிஷபராசியில +2 முடித்து கல்வி எடுக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பாருங்க, பொருளாதார கல்விகள் அது எடுக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு. அதே மாதிரி இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இதுல எல்லாம் புதுசா ஒண்ணு வந்திருக்க டேட்டா சயின்ஸ், அது படிக்கிறவங்க இந்த குழந்தைகளுடைய கல்வி மிகச் சிறப்பா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு கிடைக்கும் காலேஜ், நிறைய பேர் சொன்னீங்கன்னா நினைச்ச காலேஜ்ல சேர்ந்துட்டேங்க, இந்த சந்தோஷம் உலகத்துல யாருக்குமே கிடைக்காது. இவன் ஒரு காலேஜ் எய்ம் பண்ணிட்டே இருப்பான், +2ல இருக்கும்போது இந்த காலேஜ்ல தான் படிக்கணும், அந்த காலேஜ் கிடைச்சிட்டா அவனுக்கு ஆனந்தமா படிப்பான். அது பூரா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நினைத்த கல்லூரியில் சேரும் வாய்ப்பு குழந்தைகளுக்கு. நிச்சயமா நிச்சயமா. அப்புறம் பெற்றோர்கள் நிறைய பேர் இந்த ஸ்கூல்ல தாங்க சேர்த்தணும் ஆசையா இருப்பாங்க, ஏன்னா வீட்டுக்கு பக்கம் நல்ல ஸ்கூலு. சில பேர் வீடு கட்டுறதே ஸ்கூலுக்காக வீடு கட்டுவாங்க, இந்த ஸ்கூல்ல பிள்ளைங்க படிச்சுக்கும், நம்ம அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்றதுனால பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய 9, 11 9க்கு 11 இந்த ஸ்கூல்ல எப்படியாவது சீட்டு கிடைச்சிருமான்னா குழந்தைகளுக்கு சீட்டு கிடைச்சிடும். நல்ல பள்ளியில சேர்த்துட்டாலே பெத்தவங்க ஒரு பெருமை சொல்லுவாங்க, சப்பாடா எப்படியோ சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த சந்தோஷத்தை
குரு பகவான் தர காத்திருக்கிறார். இப்ப போன வருஷம் சில பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்கூல்ல கிடைக்கலங்க, இந்த வருஷம் முயற்சி பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா கிடைச்சிடும். நிச்சயமா இழந்த பணம் திரும்ப வருமா ரிஷபராசிக்கு? ஐயா, இழந்த பணத்தை தான் 11, அது ஆக்சுவலா 12, காலபுருஷனுக்கு 12, 12 11 காம்பினேஷன். 12னா இழப்பு, 11னா இது இப்ப 11னா வேலை செய்யுது குரு பாக்குறதுனால. எப்பயுமே இவர்களுக்கு 11, காலபுருஷனுக்கு 12, இப்ப இந்த குரு பாக்குறதுனால 11 கண்டிப்பா இழந்த பணம் மீட்பார்கள். அது அவர்களுக்கு நிறைய வாய்ப்பா இருக்கு. இப்ப போர்க்காலமா இருக்கு, நிறைய இடங்கள்ல பொருளாதார தட்டுப்பாடு ஆரம்பிச்சிருச்சு. வேலை வாய்ப்புகளுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பெயர்ச்சி காலத்துல? ஐயா, வருமானத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் அதிபதி புதன் குரு பார்வைக்கு 12ல மறையுது. அதனால இவர்களுக்கு பொருளாதார தட்டுப்பாடு வராது, நல்லபடியா இருக்கும். ஏன்னா இவர்களுடைய 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத பகவான் கண்டிப்பா இவர்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நன்மைகளை செய்யக்கூடியதான் செய்வார். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பாலும் வேலை பிரச்சனை வராது. இவ்வளவும் சொல்லிட்டோம் ஐயா, உங்களுக்கான பரிகார ஸ்தலம் நம்ம சேனல்ல வித்தியாசமான பரிகாரங்கள், அதாவது குரு பெயர்ச்சி அப்படின்னா எங்க போலாம்? பாண்டிய மன்னன் அரசவையில் இருந்த ஒருத்தர், அவரு ஒரு வேலை சொல்றாரு, அமைச்சர் வரகுண பாண்டியன் என்ன சொல்றாரு, ஏப்பா இந்த மாதிரி போய் குதிரையெல்லாம் வாங்கிட்டு வாங்க. அநேகமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த கோயில்னு. ஆத்மநாதர் கோயில்யா. அதாவது சிவபெருமான் காட்சி தந்தார், கண்ணில் தண்ணி வருங்கயா. என்னப்பன் அல்லவா அப்படின்னா சிவபெருமான் காட்சி, யாருக்கு காட்சி தந்தார் தெரியுமா? மாணிக்க வாசக பெருமான். மாணிக்க வாசகர் எங்க போறாரு? குதிரை வாங்க போறாரு. குதிரை வாங்குற வேலைக்கு போனவரு நினைச்சு பார்த்தா சிவபெருமானுடைய காட்சி கிடைச்சு கோயில் கட்டிட்டு இருக்கிறார். மன்னன் தேடி தொழாவரன், எங்கடா இவரை காணந்து. அந்த வரகுண பாண்டியனுடைய சபையில அமைச்சரா இருந்தவர் பின்னாடி எழுதுறாரு, திருவாசகம்னு ஒண்ணு, திருவாசகத்திற்கு ஒருகார் ஒரு வாசகத்துக்கும். அப்பேற்பட்ட ஒரு சிவபெருமானினுடைய பக்தியும் கொண்டு சிவபெருமானுடைய காட்சியும் கண்டு எழுதப்பட்ட அந்த திருவாசகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணிக்க வாசகரினுடைய தன் கண்களால் பார்த்த சிவபெருமான் கட்டிய கோயில் தான் ஆத்மநாதர் கோயில். எங்க இருக்குங்க? புதுக்கோட்டை மாவட்டம். உங்களுக்கு தெரியுங்க, புதுக்கோட்டை மாவட்டத்துல ஆத்மநாதர் திருக்கோயிலினுடைய அற்புதங்களை எல்லாருக்கும் திருவாசகம் தெரியும், எல்லாருக்கும் மாணிக்க வாசகரை தெரியும். அங்க மாணிக்க வாசகர் குருவா இருக்கார். எப்பேற்பட்ட சிவபக்தி உள்ள, ஏன்னா ரிஷபம்னா கழுத்தியா, அப்பேற்பட்ட அந்த ரிஷபராசிக்காரர்கள் அந்த மாணிக்க வாசகர் திருத்தல அங்க கோயில்ல இருக்காரு. நீங்க போய் பார்த்து வேண்டிட்டு வர சொல்லுங்க. நம்மளுடைய ரிஷபராசி உறவுகளை இந்த வருடம் முழுவதும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மாணிக்க வாசகர் தான் குரு. இந்த குருவை வணங்கினால், சிவபெருமானை கண்டவரை வணங்கினார், அதாவது என்ன சொல்றாங்கன்னா அடியாருக்கு அடியார். அப்போ சிவபெருமானை நீங்க திட்டினீங்கன்னா கோபப்பட மாட்டாராம், அவர் அடியாரை கொண்டுனா ஓடி வந்து கேட்பாங்க. அது மாதிரி அப்பேற்பட்ட பாண்டிய மன்னனினுடைய அமைச்சரவையில் இருந்த மாணிக்க வாசகரினுடைய இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஆத்மநாதர் திருக்கோயிலியா. இந்த கோயிலை பத்தி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான திருக்கோயில். ரிஷபராசி சொந்தங்கள் இங்க போயிட்டு வந்தா, அவர் குருவாக இருந்து, இப்ப நீங்க கேட்டீங்களே என்னென்ன கேள்வி, வராத பணம், குழந்தைகள் மேல் கல்வி, வீடு வாசல், சுப செலவுகளுக்கு மாணிக்க வாசகரினுடைய அருள் பூரணமாக கிடைக்கும். நிச்சயமாங்க. நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா, சுகமே சொல்வேன்.